ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். டாக்ஸிக் ஃபெமினிசம் இன்றைக்கு நாம பேசுபொருளா எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அதுதான். இந்தியாவில், அது குறிப்பா தமிழகத்துல இந்த தலைப்பை குறித்து நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வரும் வாழ்நாள்ல அப்படின்னா நினைச்சு கூட பார்த்ததில்லை. ஆனால் சுத்தி வட்டாரங்கள் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது இந்த டாக்ஸிக் ஃபெமினிசம்ங்கிற சப்ஜெக்டை பத்தியும் தலைப்பை பத்தியும் நம்ம பேச வேண்டும் அப்படிங்கிற உந்துதல் மட்டும் இல்லாம ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறதா தான் நினைக்கிறேன். இப்ப கடந்த இந்த தலைப்பை நம்ம உடனே எடுத்து பேசுறதுக்குள்ள காரணம் உங்களுக்கு தெரியும். கேரளாவில் இந்த சிம்ஜிதா அப்படிங்கிற அந்த பெண் பஸ்ஸுக்குள்ள தீபக் ஒருத்தர் தன்னை பாலியல் சீண்டல் பண்றாருன்னு ஒரு வீடியோ எடுத்து அதை போட்டு அதனால அதை வெளியிட்டதுனால அவமானம் தாங்க முடியாமல் இந்த தீபக் தற்கொலை செய்து கொள்கிறார். பின்பு போலீஸ் அவர் மீது அபட்மெண்ட் சூசைட் அண்டர் செக்ஷன் 108 BNS ஆக்ட் படி அவர் மேல வழக்கு பதிவு செய்து அந்த சிம்ஜிதாவை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்படி நடக்கிறதுனால பெண்களை எந்த பெண்களையும் பஸ்ல சீண்டல்கள் நடக்கிறதுல நான் சொல்ல வரல. அதிக அளவுல 95% பெண்கள் பாதிக்கப்படதான் செய்யறாங்க. இந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் தான் நடக்குதுன்றதையும் நம்ம அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். சென்னையில் பெண்கள் ஒரு பஸ்ல ஏறி இறங்குறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு மறுபிறவி மாதிரிதான் இன்றைக்கும் இருக்கு. அதை நம்ம கண்ணால பார்க்கத்தான் செய்யறோம். பட் இந்த விஷயத்துல என்ன ஒரு ஆணின் உயிர் போயிருக்கின்றது. அதற்கு என்ன ரெமெடின்னு பார்க்கும்போது பெண்ணியம் அப்படின்னு சொல்ற ஃபெமினிசம் எப்படி வளர்ந்து வந்திருக்கு, இன்றைக்கு எப்படி அது சில இடங்கள்ல டாக்ஸிக் ஃபெமினிசம் அப்படின்னு மாறி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஃபெமினிசம்னு பேசும்போது 1990 2000 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மனநல மருத்துவர் ஷாலினின்னு ஒருத்தங்க பேசுவாங்க. நீங்க பாத்துருக்கீங்கன்னு தெரியல. அந்த காலத்துல டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி பத்தி அவங்க நிறைய பேசுவாங்க. ஆண்கள் எப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க, அப்படி இருக்கக்கூடாது, பெண்கள் அடிமையான ரொம்ப அருமையா பேசுவாங்க. பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பார்த்து ரொம்ப பரவாயில்ல, எப்படி வித்தியாசமா பேசுறாங்களே அப்படி ஷாலினி பத்தி நான் அட்மையர் பண்ணிருக்கிறது உண்டு. அவங்க இப்ப 2020 ஒரு டாக் ஷோ நீயா நானான்னு நினைக்கிறேன். அதுல அவங்க பேசும்போது நாங்கெல்லாம் போராடி டாக்ஸிக் மாஸ்குலினிட்டியை குறைச்சிருக்கோம், இன்றைக்கு டாக்ஸிக் ஃபெமினிசம் வருது அப்படின்னு அந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. அப்பதான் அவங்க கிட்ட இருந்தா அந்த டாக்ஸிக் ஃபெமினிசம்ங்கிற அந்த வார்த்தையை நான் எடுத்து தலைப்பா எடுத்து இங்க பேசுறேன். ஆக மொத்தம் தலைப்பே ஒரு பெண் கொடுத்ததுங்கிறதா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப டாக்ஸிக் ஃபெமினிசம் ஒன்று பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்பிக்கிறேன். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்து சரியா தவறாங்கிற கொஸ்டினே கிடையாது. 100க்கு 100 அது சரி. பெண்கள் அதை படிச்சு மேல வந்திருக்காங்க. அவங்களும் சமுதாயத்தில் பாதி உள்ளவர்கள். அவர்களுக்கு 33 இடஒதுக்கீடு கொடுத்தது சரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. பெண்களை பாதுகாக்க சட்டம் தேவை என்றால் தேவை. ஆனால் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறது மட்டும்தான் நம்மளோட ஒரு நிலைப்பாடு. காலம் கடந்த 30-40 ஆண்டுகளா எவ்வளவு தமிழ்நாட்டில் குறிப்பா பெண்கள் எவ்வளவு உரிமை பெற்றிருக்காங்களே அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பாக்குறோம். ரொம்ப நல்ல உரிமை பெற்றிருக்காங்க, நல்லா வளர்ந்துருக்காங்க, பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனா சட்டம் அதற்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்காங்க, நிச்சயமா மாறல. இன்னும் அடிமைப்பட்டு இருந்த காலத்துல என்ன சட்டம் இருந்துச்சோ அதே சட்டம் தான் இன்றைக்கும் இருக்கு. அதனால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. அப்ப இந்த டாக்ஸிக் ஃபெமினிசம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்திலயும் டாக்ஸிக் ஃபெமினிசம் இருக்கு. ஆரம்ப காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா எங்க அம்மா காலங்கள்லாம் சொல்லுவாங்க, 1950கள் 60கள் 40கள் சொல்லுவாங்க, பெண்களுக்கு உணவு கூட சரியா கிடைக்காது. ஒரு வீட்டுல எனக்கு புரிஞ்சுக்குமான்னு தெரியல. ஒரு ஆணுக்கு ஒரு முட்டை கொடுத்தாங்கன்னா பெண்ணுக்கு அதிகபட்சம் 1/2 முட்டை தான், அப்படிதான் கொடுப்பாங்க. பெண்களை 2ஆம் தர குடும்ப உறுப்பினரெல்லாம் ட்ரீட் பண்ணாங்க. ஆண்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டோட பெண்கள் சாப்பிடணும், மிச்சத்தை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு கேவலமான அவல நிலைமை தான் இருந்துச்சு பெண்களுக்கு. அப்ப பெண்கள் படிக்க அனுப்பப்படல. 70 80கள் பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு விட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. 90கள் 80 கடைசி 90கள் 2000 பெண்கள் வேலைக்கு வர்றாங்க. இன்றைக்கு ஆண்கள் எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்களோ அதே அளவு பெண்களும் தாங்கள் சொந்த காலில் நின்று சம்பாதிச்சு ஒரு மனிதனாக தனி ஒரு உரிமை பெற்ற ஒரு மனிதனாக தன்னை நிலைநிறுத்தி காட்டுறாங்க. பாராட்ட வேண்டிய விஷயம். எத்தனையோ பெரிய பெண்கள் ஆண்களோட அதிகமாக சாதிச்சு உயர் பதவியில் இருக்கிறாங்க, வரவேற்கக்கூடியது. நம்ம சட்டமா அவங்களுக்கு இதனால மற்ற பெண்கள்லாம் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அதுக்கும் தடை விதிக்க சட்டம் இருக்கு. பாதுகாப்பு போதுமான அளவுக்கு அதிகமாவே இருக்கு. அப்போ இந்த சம்பவங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலையும் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்றது பெண்ணியம் எப்படி டாக்ஸிக் ஃபெமினிசமா மாறுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப படிப்பு நீங்க பார்க்கும்போது இந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் நன்றாக படித்தால் ஒரு ஆணுக்கு என்ன படிப்பு படிக்க வைக்கிறாங்க, கிட்டத்தட்ட 90% குடும்பங்கள்ல அதே செலவு பண்ணி பெண்ணையும் படிக்க வைக்கிறார்கள் தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அது இன்னொரு நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா, பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளோட நல்லா படிக்கிறதுனால நிறைய வீடுகள்ல பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்களோட அதிகமா செலவழிச்சு பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. அவங்களும் தன் பெற்றோர் செலவழிச்சு அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி படிச்சு எல்லா மதிப்பெண்களும் வாங்குறாங்க. அது என்ன ஒத்துக்கு தான் ஆகணும். அப்ப கிட்டத்தட்ட படிப்பு விஷயத்துல இன்றைக்கு ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு கிட்டத்தட்ட அந்த மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸுக்கு மேல கிடையாது. ஒருத்தருக்கு ரொம்ப வருமானம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பெண்களை அதிக செலவழிச்சு படிக்க வைக்கிறது கிடையாது. மற்றவங்க எல்லாம் செலவழிச்சே படிக்க வைக்கிறாங்கிறதா இன்னைக்கு ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா பெண்களுக்கு தன் படிப்பை ஒரு
பாதுகாப்பா ஒரு அரணா கிட்டத்தட்ட ஒரு வரதட்சணை ஒரு பொருளாவே பாக்குறாங்க. அதுல பெண்களுக்கு கல்வி கொடுக்கணுங்கிறது இன்றைக்கு பழைய காலமா கிடையாது. தமிழ்நாட்டுல பெண்கள் நல்லா படிக்கிறாங்க. அப்ப இதுல எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாதுங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டாங்க. இதுல ஒரு மேஜர் விஷயம் என்ன நான் அப்படி சொல்ல வருவேன் அப்படின்னா, படிக்க படிக்க அவேர்னஸ் பெண்கள் வெளியில வர, எந்த ஒரு சமுதாயமே வெளியில வர அவங்களுக்கு இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அடுத்த சமுதாயத்தோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப இருக்கும். பாலினமும் அப்படிதான், பெண்கள் வரும்போது ஆண்களோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்போ ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது ஒரு மோதல்களோ அல்லது சச்சரவுகளோ அது சண்டைகளோ வரத்தான் செய்யும், அல்லது ஒரு ஆப்போசிட் செக்ஸோட அந்த அட்ராக்ஷன் வரத்தான் செய்யும். அப்போ இந்த சட்டம் எப்படி அந்த காலத்துல இருந்த மாதிரி இந்த காலத்துல, அந்த காலத்துல பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வரமாட்டாங்க, அப்போ ஒரு ஆண் தான் போய் ஒரு சில காரியங்களை செய்வோம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் இருந்துச்சு. இன்றைக்கு அப்படி இல்லை. ஆனா அதே பெண்களும் வெளில வராங்க, ஆண்களும் வர்றாங்க. ஒரு தவறு நடந்தால் அதை அந்த பெண்ணும் முன்னெடுத்து செய்திருக்கலாம், ஆணும் முன்னெடுத்து செய்திருக்கலாம், ஒரு சாத்தியக்கூறு இந்த காலத்துல இருக்கு. அப்படி இருக்கும் சட்டம் வந்து பிரிசம்ஷன் இன் ஃபேவர் ஆஃப் விமன் தான் சொல்றாங்க. சில இடங்கள்ல சரினாலும் நிறைய இடங்கள்ல டாக்ஸிக்காவே போய் முடிஞ்சிருது. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மேஜரா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, செக்ஷுவல் அஃபென்சஸ் கம்ப்ளைண்ட் பொம்பளைக்கு நிறைய பேர் புசுக்குன்னு கொடுத்துடுறாங்க. நடக்குதோ நடக்கலையோ ஒரு ஆணுக்கு வந்து அது ரொம்ப ஒர்க் பிளேஸ்லயோ வெளியிலயோ எங்கேயோ படிக்கிறது என்ன கொடுத்தாலும் ஆணோட மரியாதையும் அவனோட மதிப்பும் அந்த இடத்துல இறங்கி போயிடுது. அவனுக்கு வாழ்நாள் முழுசுக்கும் ஒரு பெரிய அவமான சின்னமாக அது மாறிடுதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஆங்கிள் நீங்க இதை பாத்தீங்கன்னா இப்படி நடக்கிறதே இல்லையா, நிச்சயமா நடக்குது. அங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, பனிஷ்மெண்ட் பண்ணப்படுறாங்க. பட் தவறாக ஒருத்தர் மேல கொடுத்து இல்லாத ஒரு நபரோட பேரை கெடுக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துறாங்கன்னா நிச்சயமா நானும் பார்த்திருக்கேன். நிறைய இடங்கள்ல ரேப் அலிகேஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. நடக்காத ஒரு விஷயத்த அவன் 10 வருஷம் கழிச்சு கோர்ட்ல போய் கோர்ட்டு கிழிச்சு ஏன்னா ரேப்புக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி அவன் அக்யூட்ல ஆகும்போது வெளியில தெரியறது இல்லை. ஆனால் அந்த நபர் பாதிக்கப்பட்டு உள்ள போகும்போது அது வெளியில தெரியுது. அப்போ கல்வி கூடங்கள் வேலை பார்க்கிற இடங்கள்ல இந்த விஷயத்துக்கு ஒரு கண்டிப்பா ஒரு முடிவு கொண்டுதான் வரணும். தப்பான பிளாட்டன்ட்லி ராங் கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லணும். சும்மா தப்புன்னு சொல்லக்கூடாது. சிலது சாட்சியம் இல்லாம நம்ம போகலான்னு சொல்லலாம். சிலதை பார்த்தாலே தெரியும் கோர்ட்டுக்கு தெரியும் இது என்ன, அது ஒண்ணுமே நடக்கவே இல்லை, இவங்க தப்பா கொடுத்துருக்காங்க, வேணுக்குன்னே தப்பா கொடுத்துருக்காங்க, இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லா லேண்டிங் இன்டென்ஷன் முக்கியம். அந்த குற்றம் அவரை குற்றப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு தவறான எண்ணத்துல அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதையும் பனிஷ் பண்ணவோ அல்லது அவங்களுக்கு ஒரு ஃபைன் போடவாச்சும் ஒரு வழி இருக்கணும். இல்லை அப்படின்றா இதை எந்த பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட சட்டங்களை அஸ்திரங்களாக எடுத்து அதை ஆண்கள் மேல் சில பெண்கள் எய்யத்தான் செய்யறாங்க. இப்ப திருமணத்துக்கு நம்ம வரும். திருமணம் வரும்போது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் வரதட்சணை தான். 1970 80 தொடக்கம் கூட பெண்கள் இருக்க வீட்டுல ஸ்டவ் வெடிக்கும், மருமகம் மட்டும் தான் இறந்து போவோம், வேற யாருக்கும் எதுவுமே ஆகாது. இன்றைக்கு நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்டவ் வெடிக்கிற சம்பவம் கிட்டத்தட்ட இந்தியாவிலே குறைஞ்சிருச்சு. தமிழகத்துல நீங்க இல்லை அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன, பெண்களுக்குள்ள கல்வி. அந்த கல்வி வந்து பெண்களுக்கு தங்களோட உரிமையை சொல்லி கொடுத்துருக்கு. எங்கேயுமே அவங்க அடிமைப்பட்டு போக தயாரால, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் பெண்கள் தங்களோட உரிமை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இந்த ஸ்டவ் வெடிப்பு சம்பவங்கள்லாம் குறைஞ்சிருக்கு. சரி, வரதட்சணை என்ன சொல்றோம்? ஒரு ஆண் தன்னுடைய கல்யாணத்துக்கு பெண் வீட்டுல இருந்து நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டு வாங்குறது வரதட்சணை. இது சட்டப்படி தண்டிக்கக்கூடிய விஷயம். அதுல எந்த மாற்றுக்கிறது மற்றவங்களுக்கு இருக்கோ எனக்கு கிடையாது. எங்க குடும்பத்துல பர்சனலா நாங்க ஆணா இருந்தாலும் இப்ப நான் வந்து கல்யாணம் பண்ணா வரதட்சணை நான் வாங்கல. என் 2 அக்காக்கள் நாங்க திருமணம் பண்ணி கொடுத்தா வரதட்சணை 1 பைசா நாங்க கொடுக்கவும் மாட்டோம், வாங்கவும் மாட்டோம். நாங்க ஒரு பிரின்சிபல் வச்சிருந்தோம், அதுபடி நாங்க வாழ்ந்துட்டோம். ஆனால் வரதட்சணை வாங்குறது என்ன பொறுத்த வரைக்கும் 100% அது தப்பு, 100% தப்பு. அப்போ இதை நீங்க ரிவர்ஸ் ஆகி யோசிச்சு பாருங்க. இந்த காலத்துல அந்த காலத்துல இப்படித்தான் இருக்கும். 2000 வரைக்கும் கூட இப்படித்தான் இருந்துச்சு. இப்ப பாருங்க, பெண்கள் என்ன கேட்கறாங்க, நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு இந்த பொண்ணு வேலை பார்க்குது, பையன் நல்ல வேலை பார்க்கறான், நல்ல குடும்பங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, அவன் வந்து 5 ஃபிகர் சேலரி வாங்கிச்சு, இது கூட நான் ஒத்துக்கிறேன். அவனுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும், சொந்த வீடு. அப்புறம் அந்த வீட்டுல இஎம்ஐ இருக்கக்கூடாது. அவனுக்கு ஒரு சொந்த கார் இருக்கணும். அப்புறம் வேற என்ன இருக்கணும், அவனுக்கு இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், அவனுக்கு இங்கே ஒரு லேண்ட் ஆச்சு இருக்கணும், இல்ல இன்னொரு வீடு இருக்கணும். இப்படி 1000 கண்டிஷன் போடுறாங்க. அப்ப இதையும் நான் இதையும் ஒரு டௌரியாத்தான் பாக்குறேன். ஒரு ஆண் வந்து எப்படி பெண்ணிட்ட வந்து காசு கேட்கறது தப்போ, அதே மாதிரி பெண் வந்து ஆண்டன் இப்படி இருந்தாதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதும் அது இன்னொரு டௌரி தான். இது இன்றைக்குள்ள ஒரு டெவலப்மெண்ட். அந்த ஃபெமினிசம் வரதட்சணை கொடுக்க மாட்டோம்னு சொல்ற ஃபெமினிசத்துல இருந்து நாங்க வரதட்சணையை வேற மாதிரியா கேட்போம்னு சொல்ற டாக்ஸிக் ஃபெமினிசத்துக்கு வந்துருச்சு. இன்றைக்கு எந்த கல்யாணத்திலையும் பாருங்க, ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்ல பெண்களோட டிமாண்ட் தான் ஜாஸ்தியா இருக்க தவிர ஆண்கள் கேட்கறத பெண்கள் எனக்கு இது 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 எனக்கு வேணும், இதெல்லாம் இருந்தா தான் அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்ல கல்யாணம் பண்ணாம இருந்துக்குவேன். அப்ப ஆண்கள் இன்றைக்கு கல்யாணம் பண்ணு ஆசைப்படுறாங்க. நிறைய பெண்கள் கல்யாணம் பண்ணும், சில பெண்கள் கல்யாணம் பண்ணணும்னே விரும்புறது இல்ல, வந்தாவா வராட்டி போ. அப்ப அந்த குடும்பங்கிற இன்ஸ்டிடியூஷன் அதுல கொஞ்சம் அடி வாங்குது. நான் அதை ஃபீல் பண்ணுவேன். இது பெண்கள் தரப்புல நான் வரதட்சணை, இது வரதட்சணையா தான் நான் நினைக்கிறேன். ஆனா சில பேர் இல்ல, அவங்க வசதி வாய்ப்புகளுக்கு அவங்க பாக்குறாங்க, ஃபியூச்சர்ல நல்லா வாழ வேண்டாமா. அப்ப அந்த ஆம்பளையும் வரதட்சணை கேட்கும்போது அவனும் வசதி வாய்ப்பு ஃபியூச்சர் நல்லா வாழணும் தான் கேட்கறான்னு ஒத்துக்குவீங்களா? அதுவும் தவறு தான். அப்ப நீங்க இப்படி கேட்கறதும் தவறு தான்.
இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காலங்கள்ல எங்களோட பெற்றோர்கள் காலத்துல எங்க அம்மா வேலை பார்த்தாங்க. பட் ஜென்ரலா கூட இருந்த எல்லாரோட அம்மாக்களும் வேலை பார்க்கல, அவங்க வீட்டுல இருப்பாங்க. அப்ப தந்தை தான் பினான்சியல் பேட்டர் குடும்பத்தை தூக்குவார். அப்ப இதை பார்த்து எல்லாரும் வளர்றாங்க, ஆம்பளைலாம் சம்பாதிக்கணும், ஆம்பளைலாம் சம்பாதிக்கணும். எல்லாம் ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி, அந்த வீட்டுல வளர்ந்த ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளும் சரி, ஆம்பளைலாம் சம்பாதிக்கணும், பெண் பிள்ளைனா வீட்டை பார்த்துக்கணும். அவங்க அம்மா தான் வேலை பார்த்தாலும் வீட்டை பார்த்துக்கிற அம்மா தான் பார்த்துக்குவாங்க. அப்ப அந்த இது மைண்ட் செட்டே நம்ம வளர்றோம். நம்ம வளரும் போது நம்மளும் அதை எதிர்பார்த்து ஸ்போர்ட்ஸ்ட போறோம். நான் என் மனைவி எதிர்பார்க்கும், என் வீட்டை தூக்கி சுமந்துட்டு இருக்கிறது என் மனைவி தான். நான் சம்பாதிச்சு கொடுக்கலாமே தவிர பினான்சியல் மற்றபடி எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறது என் மனைவி தான். இதான் எல்லா வீட்லயும் இருக்கும். அப்ப பெண்கள் இப்படி ஆண்கள் எதிர்பார்த்து தன் அம்மா மாதிரியே நம்ம அம்மா இதெல்லாம் செஞ்சால அப்ப என் பொண்டாட்டி இது செய்யணும்னு நினைக்கும் போது, உங்க அம்மா படிச்சிருந்திருக்க மாட்டாங்க, உங்க அம்மா வேலை பார்த்துருக்க மாட்டாங்க, உங்க பொண்டாட்டி உங்க அளவுக்கு வேலை பார்க்கறாங்க, உங்களோட அதிகமா கூட சம்பளம் வாங்குவாங்க. அப்போ நீங்க உங்க அம்மா செய்த உங்க அப்பாவுக்கு செய்த சில விஷயங்களை இன்றைய ஆண்மகன்கள் எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்ப்பது தவறு என்ன பொறுத்தவரை. உங்க அம்மா நாள் நைட்டு படுத்துட்டு வந்து காலை பிடிச்சி உங்க அப்பா அனுப்பிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு உங்க மனைவி வேலை பார்த்து அவங்களும் டயர்டா இருப்பாங்க, எனக்கு கால் பிடிச்சிருப்பான்னு நீங்க பிடிச்சி விடுறது தப்பு கிடையாது. அவங்களோட உழைப்பையும் நம்ம அங்கீகரிக்கணும் ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா உண்மையாவே நம்ம பெற்றோர் முந்தின தலைமுறை உழைச்சதோட இந்த தலைமுறையோட பெண்களோட வேலையும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தியா தான் இருக்கு. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். டாக்ஸிக் ஃபெமினிஸ்ட் பத்தி பேசுவோம், இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்ப பெண்களுக்கு எங்க ப்ராப்ளம் வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மைண்ட் செட்டை நான் ஆண்களை சொல்லிட்டேன். ஆனா பெண்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. நான் 2 லட்ச ரூபா வேலை பார்ப்பேன், நான் 2.5 லட்ச ரூபா நான் சம்பாதிக்கிறேன் மாசத்துக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், ரைட்டுப்பா, நீ வீட்லயே உட்காரு, வீட்டு வேலையை பார்த்துக்கோ, பரவாயில்ல, நல்ல குடும்பத்துல நல்ல படிச்சிருந்து பிள்ளைய பார்த்துக்கோ, நீ கல்யாணம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எந்த பெண்ணா சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. இந்த 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிற பெண்ணுக்கு இன்னொரு 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஆண் தான் வேணும். என்ன பிரஸ்டீஜ். அப்ப அந்த 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஆண் உன்னை வந்து அடிமைப்பட்டு தான் செய்வான். ஒருவேளை அந்த 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிற பொண்ணு, இப்பதான் இதான் டாக்ஸிக் ஃபெமினிசம் சொல்றது, 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிற பொண்ணு ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிற பையனை கல்யாணம் பண்ணிருச்சுன்னா அது இவனை படுத்துற பாடு. நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன், நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் மதிக்கிறதே இல்லை, சொந்தக்காரங்களாலே கேவலமா பேசுறது, ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க, கை அழகாதவன் பேசுறாங்க, இப்படிலாம் கூட கம்ப்ளைண்ட் வருது. அப்போ இது ரெண்டையுமே மேட்ச் பண்ணோம்ல. அப்போ ஏன் இது காரணம் என்ன? பெண் வந்து தன்னோட ஸ்டேட்டஸ் இன் சொசைட்டியை வந்து நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆணும் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ உங்கள்கிட்ட சம்பாத்தியம் இருக்குன்னா உங்க அம்மா மாதிரி நீங்க வந்து உங்க அப்பா மாதிரி ராஜபவமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அம்மா வீட்டுல வச்சிருக்கும் போது நல்ல வேலை வீட்டோட இருக்கிற ஒரு கணவனை பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். கணவன் உங்களோட மேலையும் இருக்கணும், ஆனால் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கும் போதுதான் இந்த பிரச்சனைகள் வருது. தன்னோட மேலையும் இருக்கணும், ஆனா அதே சமயத்துல கணவன் தான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறதுக்காக நான் என்னும் செய்வேன், எதுக்கும் அடங்க மாட்டேன்னு சில பேர் இருக்கிறாங்க. அது நீ ஒரு ப்ராப்ளம் வருது. இப்ப கல்யாண விஷயங்களே நம்ம வந்துக்குவோம். ஒரு அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா, நாம் என்னோட அனுபவத்துல சொல்றேன், உங்களோட அனுபவங்களும் இப்படிதான் இருந்திருக்கும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குடும்ப பொறுப்புங்கிறது ஆணை விட பெண்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ணன் அப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா, இவ்வளவு வரதட்சணை கேட்கறான், இதுல கல்யாணம் பண்ணாம வீட்டுல இருந்துறப்ப நீங்க கொடுக்காதீங்கப்பா, கொடுக்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு பிரயத்தனம் பண்ணாலும் அம்மா அப்பாவை தடுப்பாங்க பெண்கள். நீங்க பாத்துருக்கீங்க, நான் நிறைய பாத்துருக்கேன் இந்த மாதிரி கொடுக்காதீங்கப்பா, நம்ம கொடுத்து நீங்க தெருல அனுப்பிங்க, வேண்டாம்ப்பா நமக்குன்னு என்ன வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்ப்போம் அப்படிம்பாங்க. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. பெண்கள் அம்மா அப்பாட்ட டிமாண்ட் பண்றாங்க. யாரும் தன்னை பெற்று வளர்த்த தாயார்ட்டையே பெண்கள் டிமாண்ட் பண்றாங்க, எனக்கு இவ்வளவு செய்யணும், என் அக்காக்கு இவ்வளவு செஞ்ச, அக்கா செய்யும்போது பெரிய பணக்காரங்க இருந்திருப்பாங்க, இன்னைக்கு வசதி குழந்தைங்க, அக்காவுக்கு 100 பவுன் போட்டேன்னா எனக்கும் 99 இல்லை 100 பவுன் போடணும், அவளுக்கு என்னெல்லாம் சீர் செஞ்சோ அவ்வளோத்தையும் எனக்கு செஞ்சு ஆகணும் அப்படின்னு பெண்கள் அம்மா அப்பாக்களை வற்புறுத்துறாங்க. இதை கேட்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த காலத்துல பசங்க பொறுப்புலாம் சுத்துவாங்க. எனக்கு தெரிஞ்ச 100க்கு 90-95% பெண்கள் தன் தாயார் தந்தையோட கஷ்டம் புரிஞ்சு, அப்பா சரி நம்ம அப்பா கஷ்டப்படுறாங்க, அம்மா கஷ்டம் பரவாயில்லமா, நீங்க நல்லா இருந்தீங்க, நீங்க நல்லா இல்ல, நம்ம கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், பரவாயில்லமா, நீங்க எல்லாம் யோசிக்காதீங்க, உங்க வாழ்க்கையை பாருங்க, எனக்கு அப்படி அமைந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க திருமணம் செய்து கொடுக்கணும்னா பெண்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கு பெண்கள் நேர்மாறா இருக்காங்க. இதை நான் ஃபெமினிசமா பார்க்கல, எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸா தான் நான் பாக்குறேன். நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. இதுவும் ஒரு வளர்ச்சி ஆஃப் ஒரு ஷார்ட் ஆஃப் டாக்ஸிக் ஃபெமினிசம் தான். அப்போ இந்த நுகர்வு கலாச்சாரம் பாருங்க, அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் இப்ப சென்னையில் உள்ள எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிறைய சொல்றேன். அந்த பூப்பெய்து விழான்னு சொல்லுவாங்களே, பூப்புனித நீராட்டு விழா, அது சில வீடுகள் வைப்பாங்க, வசதி இல்லாம வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு பெண்கள் 13 வயசு பிள்ளைங்க, பெண்கள் கிடையாது, 13 வயசு பொம்பளை பிள்ளைங்க, என் ஃப்ரெண்ட் எனக்கு அந்த மண்டபத்துல இப்படி எல்லாம் வச்சு அவங்களுக்கு சடங்கு செஞ்சாங்க, எனக்கு அதே மாதிரி அதே செலவுல அதெல்லாம் வச்சு குட்டி கல்யாணம் மாதிரி சடங்கு வைக்கிறாங்க. நீங்க பாத்துருக்கீங்களான்னு தெரியல, நான் பார்த்ததுனால நிறைய சடங்குகள் நான் சொல்றேன். அப்போ பேரண்ட்ஸ்ங்கிற அந்த ஒரு இது கூட பெண்களுக்கு நிறைய இருக்கும், அது இப்ப போயிருச்சு. ஒரு டாக்ஸிக் கல்ச்சர் ஆஃப் ஃபெமினிசம் தான் இன்னைக்கு முன்னால வருது. ஃபெமினிசம்னா என்ன? என்னுடைய உரிமை பாதிக்கப்படும் போது முன்னால் நின்று குரல் கொடுத்து அதற்காக நான் போராடுறது தான் ஃபெமினிசம். நான் வந்து இன்னொருத்தரோட உரிமையா, நீங்க என்னத்தை குறைன்னு சொன்னீங்களோ அதே குற்றத்தை நீங்க இன்னொருத்த மேல பண்ணீங்கன்னா அந்த நீங்க சொல்ற அந்த ஃபெமினிசமே டாக்ஸிக் ஃபெமினிசம் ஆயிரும். நீங்க எங்களை ஒடுக்குகிறான்னு சொல்லிதான் நீங்க ஃபெமினிசம் கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு நீங்க அதை வச்சு மற்றவங்களை ஒடுக்குனீங்கன்னா அதுவே அது டாக்ஸிக் ஃபெமினிசமா மாறிடும். இன்னொரு வருத்தத்துக்கு ஒரு விஷயம், அனுபவங்களா நான் ஷேர் பண்றேன். நான் ஒரு 20-22 வருஷத்துக்கு மேல ஒரு டைவர்ஸ் கேஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா
195% வந்து ஆண்கள் மேலதான் மிஸ்டேக் இருக்கும். மீதி 5% இருக்கும் பாருங்க, அது கூட மேட்டு குடிமக்கள் சொல்லுவாங்க பாருங்க, அவங்க கிட்டதான் இருக்கும், ஜெனரல் பப்ளிக்ல இருக்காது. ஆனால் இன்று கிட்டத்தட்ட பெண்கள் மேல உள்ள மிஸ்டேக் அப்படின்னு சொல்றதும் பாதிக்கு மேலேயே இருக்கு. அவங்க தான் டைவர்ஸை முன்னால வந்து வாங்கிட்டு போறாங்க, எனக்கு தேவையில்லையா நீ அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட்ல குழந்தை பிறந்த பிறகும் அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ குடும்பம் இந்த சூழ்நிலை வந்து ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்ச் சொல்லுவாங்க. ரொம்ப இந்த 20-30 வருஷத்துல ரொம்ப 20-25 வருஷத்துக்கு ரொம்ப குயிக்கா ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது. இந்த அடாப்டேஷன் பண்ண சமுதாயம் தயாரா இல்லை, ஆண்களும் தயாரா இல்லை, பெண்களும். இதுல குறை டைவர்ஸ் வாங்குறதுலாம் குறைன்னு சொல்லல. இன்றைக்கு நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நாங்க அந்த 2000 900 1990 2000 யாரை குறை சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைவர்ஸ் வரும்போது பையனோட அம்மா. அப்போ அப்பா கிடையாது, மேக்சிமம் ஒரு 90% 80% பையனோட அம்மாவை சொல்லுவாங்க. மாமியார் டார்ச்சர் தாங்க முடியலைங்க, மாமியார் தொந்தரவு தாங்க முடியலைங்க. அதுவும் மாமியார் மருமகளை கொண்டு ஒரு தொந்தரவு படுத்த ஒரு டாக்ஸிக் ஃபெமினிசம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கு நீங்க ஆண்களை குறை சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் இப்ப பாருங்க, இப்ப நேர்மாறு பொண்ணோட அம்மாவை எல்லாரும் குறை சொல்றாங்க. ஒரு 70-80% கேஸ்ல பசங்கிட்ட ஏன்பா அவ டைவர்ஸ் போடுறாங்க, என்னப்பா பிரச்சனை சார், எனக்கு என் பொண்டாட்டிக்கும் பிரச்சனையே கிடையாது சார், பிரச்சனைங்கிறது என் பொண்டாட்டியோட அம்மா சார், அதாவது என் மாமியாரால தான் சார் பிரச்சனைன்னு சொல்றாங்க. இதை நீங்க நான் சொல்றேன், நீ கோவப்படாம நிச்சயமா அனலைஸ் பண்ணி பாருங்க, உங்களை சுத்தி நடக்கிற இடங்கள்லயே இது நடக்கும். பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து போன இடத்துல இருந்து தனி கொடுத்தவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. புருஷ முன்னாடி சேர்ந்தவங்க அம்மா போட இல்ல. அதுவே வந்து இன்னொரு பேர் நம்ம சொல்லலாம், சரி தனியா இருக்கிறாங்க, என்னம்மா சாப்பிட்டியா, என்ன வச்ச, இது வச்சியா, மத்தியானம் வைக்க போற, எங்க போயிருக்கா, இப்பதான் எழுந்துச்சியா, குளிக்க போறியா, பல் தேய்ச்சிட்டு இருக்கியா, பல் தேய்ச்சி முடிச்சு என்ன காஃபி, எத்தனை மணி காஃபி சாப்பிடுவேன், மாப்பிள்ளை எங்க போனாரு, என்ன பண்ணாரு. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் போன்ல பேசுறாங்க. எந்த அளவுக்கு நடக்குதுன்னா, கணவன் மனைவிக்கு நடக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்கள் கூட தன்னோட தாய்கிட்ட அவங்க ஷேர் பண்றாங்க. அப்ப கணவன் மனைவிங்கிற அந்த குடும்பத்தோட இது போறதுனாலதான் முதலில் விஷயம் தொடங்குது. அப்ப இந்த மாமியார் மாமனார் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பெண்ணோட அம்மா அப்பா, இந்த இடத்துல நான் சொல்றது, அவங்க இந்த கேப்பை பயன்படுத்தி எப்படி உள்ள வர்றாங்க நீங்க பாருங்க. ஒன்னொன்னா சொல்லி அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா தான் இருக்கும். ஏன்னா நான் பர்சனல் அனுபவங்கள் தான் சொல்றேன். இது வரைக்கும் நான் யாருக்கு, these are not hearsay evidences, these are things I have seen, I have heard with my own eyes from the persons who experience them. யார் அனுபவிக்கிறார்களோ அவங்களே என்கிட்ட வந்து சொன்னதானே தவிர இவர் சொன்னார் அவர் சொன்னாருன்னு நான் உங்ககிட்ட நான் பேசல. அப்ப என்ன ஆகுது, நீங்க இந்த விஷயத்தை யோசிப்போது முதல் பிரசவம் வருது. இந்த முதல் பிரசவத்துக்கு வீட்டுக்கு போன நிறைய பெண்கள் திருப்பி திரும்புறதே இல்லை. நீங்க அதை ஒரு செகண்ட் நின்று உங்களை சுத்தி இருக்க அனலைஸ் பண்ணி பாருங்க, அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த முதல் பிரசவம், அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த மாமியார் இருக்கிறாரு பாருங்க, அந்த பொண்ணையும் பிள்ளையும் விடாம அவங்க கையில வச்சு, உனக்குன்னு ஒரு பிள்ளை ஆகி போச்சு, உற்று நம்ம பாத்துக்கலாம். அதோட ஆண்களோட வாழ்க்கை கெட்டு போச்சு. அவனுக்கு குழந்தை கிடையாது, அவனுக்கு அடுத்த இந்த பொண்ணு டைவர்ஸும் தராது, மெயின்டெனன்ஸும் கேட்கும், அவன் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு. இது ஒரு டாக்ஸிக் ஃபெமினிசமா இல்லையா? நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். நீ தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வர மாட்டேங்கிற குழந்தையோட, அது அவனுடைய குழந்தை, அதை அவனை பார்க்க விடுறது கூட கிடையாது. மென்டலி நிறைய பேர் பாதிக்கப்பட்டு சூசைட் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் வேலையில தெரியல இருக்காங்க, பிள்ளைய பார்க்க முடியாது சோகத்துல, பொண்டாட்டி போனாலும் போறா, பிள்ளைய பார்க்க முடியாது, எவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. நீதிமன்றமும் சட்டமும் இன்றைக்கும் ஒரு சின்ன குழந்தை, 7 வயசு குழந்தை, கீழே உள்ள குழந்தை, கிட்டத்தட்ட ஒரு ஆணுக்கு வந்து ரைட்ஸே அது இல்லைங்கிற மாதிரிதான் இன்னைக்கு லால இருக்கு. அப்போ ஆண்கள் வந்து பிள்ளைகளை பார்க்காம மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுறாங்க. என்ன ரெமெடி? பெரிய ரெமெடி ஒண்ணும் கிடையாது. இது தவிர டைவர்ஸ் கேட்டாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மெயின்டெனன்ஸ் கேட்ச போட்டு மெயின்டெனன்ஸ் வாங்குறாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு ஆண் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டி போயிடுறான். யாருனால அப்படின்னா, தன் குடும்பத்தில் உள்ள பெண்களாலதான், மாமியாராலையும் தன்னுடைய மனைவியால அவங்க மாட்டுறான். அப்ப இதை நம்ம ஃபெமினிசம், டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபெமினிசம் சொல்ல முடியாது. இதை வந்து டாக்ஸிக் ஃபெமினிசம் தான் நீங்க எடுத்துக்க முடியும். குடும்பம்ங்கிற ஒரு யூனிட் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு இன்றைக்கு நிறைய பெண்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப தேவையில்லைன்னு வெளியே நிக்கிறது கூட பரவாயில்ல, உள்ள வந்துட்டு ஒரு ஆண்மகனை உள்ள இழுத்து விட்டு அவனை பாடுபடுத்துறது என்ன பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக் ஃபெமினிசத்தோட உச்ச கட்டம். இன்னொரு எனக்கு இல்லை, என்னோட அனுபவத்துல நான் சொல்றது, ஒரு பெண்ணிட்டே நான் கேட்டேன். அப்ப அவங்கள்ட்ட காலேஜ் படிக்கிற பொண்ணு, அவங்ககிட்ட கேட்டேன், என்னமா நீங்க என்னமா உங்க கணவர் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேலையில இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, அந்த பொண்ணு சொல்லு, சார் நான் வந்து எங்க அப்பா கேட்டா வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருப்பேன்னு சொன்னேன் அப்படின்னு. நான் சொன்னேன், பரவாயில்லையம்மா, ஏன்னா என் தாயார் வேலை பார்த்தாங்க, அவன் என்ன கேட்டா, நான் ஆசைன்னா ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருப்பேன், பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னு. பரவாயில்ல, இந்த காலத்துல இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. சார் நீங்க வேற சார், அந்த பொண்ணு நல்லா படிச்சது, மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்ச பொண்ணு. அப்ப அதுக்கு ரீசன் சொல்லுது, சார் இன்னைக்கு ஒரு குடும்பத்தை, நான் சொல்ல 2000 2003 4 அந்த சமயத்துல, இன்றைக்கு ஒரு குடும்பத்தை நடத்த எவ்வளவு சார் தேவைப்படும்? ஒரு 20,000 தேவைப்படுமா சார்? ஆமா சார், நான் இப்போ வேலை பார்க்கன்னு சொன்னா என்னால ஒரு 15,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் சார், 20,000 ரூபாய் கூட எனக்கு ஒரு வேலை கிடைக்கும். அப்ப எங்க அப்பா என்ன சார் பண்ணுவார்? இன்னொரு 15,000 ரூபாய் வேலை பார்க்குற ஒரு பையனை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. அப்ப அவர் 15,000, என்னோட 20,000, 35,000 குடும்பம் சந்தோஷமா ஓடிடும் சார். இப்ப நான் வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னா எங்க அப்பா என்ன சார் பண்ணுவாரு? அப்ப என்ன பண்ணுவாரு? உங்க அப்பா 25,000 30,000 ரூபாய் வேலை பார்க்குற ஒரு பையனை கொடுத்து
உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அப்போ உங்க அப்பாவுக்கு செலவு ஜாஸ்தி தானம்மா, வரதட்சணை கொடுத்தாலும் கொடுக்கட்டும், கஷ்டப்படட்டும். நான் அதுக்கப்புறம் என் குடும்ப சேவைக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்துக்குவேன். இப்பவுமே எங்க அப்பாட்ட சொன்னா எங்க அப்பா எனக்கு ஒரே சம்பளம் கொடுக்குற ஒரு மாப்பிள்ளைய பார்த்துருவாரு. அப்போ நாங்க பணம் இல்லாம இருக்கணும். எப்படி பாருங்க, சொந்த தகப்பன் சொந்த தாயார்ட்டே இவ்வளவுதான் பாசம். இந்த ஃபெமினிசத்தை நீங்க ஃபெமினிசம் வேண்டா சொல்லிக்கங்க, நான் டாக்ஸிக் ஃபெமினிசம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது அந்த டபுள் டாக் இருக்கு பாருங்க இந்த ஃபெமினிசத்துல, எனக்கு ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். கல்யாணம் ஆகுது, பொண்டாட்டிக்கு ஒரு கணவன் கொடுத்தே ஆகணும். நான் அதை என்றைக்கும் மறுக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணிட்டா பொண்டாட்டிக்கு நீ வரத கொடுத்துதான் ஆகணும், மெயின்டெனன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். அதுவும் பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டு போனா பொண்டாட்டி கொடுக்க பிள்ளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இது ஆண்களோட தலையில் விதிக்கப்பட்ட ஒரு பாரம் அவங்க கொடுக்குறாங்க. பட் இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு கான்செப்ட் வருது பாருங்க, என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா? அதுலயும் இந்த ஆம்பளை பசங்களை பிடிச்சி மாட்டாங்க. லிவிங் டுகெதர் எந்த பொண்ணும் 15 வயசுலயும் 16 வயசுலயும் லிவிங் டுகெதர் இருக்கிறது இல்ல. லிவிங் டுகெதர்ல இருக்கிற எல்லா பெண்ணும் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான். அப்போ நீங்க ஒரு கான்சிக்வன்ஸை தெரிஞ்சு சட்டம் தெரிஞ்சு மேஜர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க லிவிங் டுகெதரா போறீங்க. அந்த லிவிங் டுகெதர் உள்ள பெண்ணுக்கும் நீங்க காசு போட்டு சொல்றாங்க பாருங்க, அது என்னால ஏற்றுக்கொள்ளவே, என்னோட மனசை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நீ கான்சிக்வன்ஸை தெரிஞ்சு அப்பா அங்க பார், புருஷ முன்னாடி கிடையாது, நம்ம ஆசைப்பட்டவரை இருப்போம், விருப்பம் நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பிரிஞ்சு போங்கிறதா லிவிங் டுகெதர். அப்படி லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல கணவன் மனைவியா இல்லாம வாழ்றவங்க பெண்ணுக்கு மெயின்டெனன்ஸ் ஆம்பளை கொடுக்கும்னு சொல்றது சட்டம் சொல்லுது. இன்னைக்கு டொமஸ்டிக் பிரிவென்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல அதை தான் சொல்லுது. அது என்ன பொறுத்தவரைக்கும் மிக தவறான விஷயம். அதுவும் ஒரு டாக்ஸிக் ஃபெமினிசத்தோட கலாச்சாரம் தான். நீங்களா போறீங்க, உங்க கணவன் இல்லைன்னு தெரியுது, அவனுக்கும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பெர்மனன்ட் ஆகாம இருக்கிறதுக்கு 190% மேல வாய்ப்பு இருக்கு. அப்புறமும் நீங்க போய் வாழ்ந்துட்டு அவனுக்கு எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு சொல்றது ஒரு கேவலமான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும். அது ஃபெமினிசம் என்று என்னால் ஒற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க எப்படி ஃபெமினிசம் உங்க உரிமை, நீங்க ஒரு காரியம் செய்யும் போது அப்போ உங்க வாழ்க்கையை பார்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு தான் இருக்கிற, அந்த ஆண்மகனுக்கு கிடையாது. கணவன் மனைவி என்று வந்தால் அந்த கடமை உண்டு. நீங்க இஷ்டத்துக்கு போயிட்டு யாராலும் வெளியில வரலாம்னா அந்த இடத்துல கடமை கிடையாது. நீங்க விருப்பப்பட்டா உள்ள போங்க, வெளியில வந்துருங்க. அதுக்கு ஒரு ஆண்மகன் மெயின்டெனன்ஸ் கொடுக்கும்னு சொல்றது என்னால அது சரி அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மாதிரி இது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப சொத்து விஷயத்துக்கு வருவோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்து கிடையாது, ஸ்ரீதனம்ங்கிற சொத்து மட்டும் தான் உண்டு. அம்மாட்ட சொத்து அவங்க பிரிச்சு கொடுக்கலாம், இவ்வளவுதான் இருந்துச்சு. சொத்து உரிமைங்கிறது பெண்ணு கிடையாது. தமிழ்நாட்டில் ஆந்திரால 1989 88 கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் 1989 பெண்களுக்கு சொத்து உரிமை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப பெண்களுக்கும் சொத்துல சம உரிமை இருக்கு. அப்ப அதை நீ தப்புன்னு சொல்றீங்கன்னா நிச்சயமா கிடையாது. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேணுங்கிறதா எனக்கு என்றைக்குமே பாயிண்ட். இதுலதான் பாயிண்டே தூர. இந்த பொருளாதாரத்தை நீங்க பிரிச்சு வைக்க போய் தான் பெண்ணடிமைத்தனம் வருது. 100க்கு 100 உண்மை. பெண்களுக்கும் ஆண்களுக்கு கொடுக்க வேண்டிய அதே சொத்து உரிமை கொடுக்கணும். 0.01 பைசா கூட குறையக்கூடாது, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இங்க என்ன நடக்குது நீங்க பாருங்க, சொத்துல ஒரு ஃபுல் பங்கு வேணுமா? ஆனா ஒரு பெண்ணோட கல்யாணத்துல ஒரு குடும்பமே அழிஞ்சிருது. இந்தியா 100க்கு 90 குடும்பங்கள் தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல தான் தன்னோட சேவிங்ஸ் அழிஞ்சு போறாங்க. ஆம்பளை பையன்கள் கிட்டத்தட்ட ஒண்ணுமே மிஞ்சி 100க்கு 90 குடும்பங்கள், எல்லா குடும்பத்தையும் சொல்ல 100க்கு 90 குடும்பங்கள் ஆம்பளை பசங்களுக்கு ஒண்ணுமே மிஞ்சிறது இல்லை. அதிகபட்சம் 3வது வீடு மிஞ்சும். அப்ப சொத்து மட்டும் தான் அவனுக்கு இருக்கும். அப்பாவோட காசு எது இருக்கிறது இல்லை. பொம்பளை பிள்ளைகளுக்கு நகையை போட்டுடுறாங்க, கல்யாணம் பண்ணிடுறாங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு முதல் பிரசவத்தை பார்த்து கொடுக்குறாங்க, அது குத்து எல்லாத்துக்கும் செய்யறாங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆம்பளை பையனுக்கு இது எதுவுமே கிடையாது. சரிங்களா? இவ்வளவு செலவும் பண்ணிட்டு சொத்துலையும் சரியான பங்குனா அப்ப அந்த இடத்துல நீங்க ஆண் மகனை வஞ்சிக்கிறீர்கள்னு அர்த்தம். சட்ட சமம்னு சொல்லும் போது இந்த நகை போடுறது இது போடுற கான்செப்ட்ல இருக்கு. அது என்ன பர்சனல் டெவலப்மெண்ட் அம்மா அப்பா கொடுக்குறாங்கன்னு சொல்லிடுறீங்க. அப்படி சொல்லக்கூடாது. அப்ப அந்த ஆண் மகன் என்ன இருக்குன்னா நகை 1 பைசா கொடுக்க கூடாது. பொண்ணுல சொத்துல பங்கு கேட்டாங்கன்னா பெண்களுக்குள்ள அந்த சொத்துல அந்த பங்கு மட்டும் கொடுங்க, நகை இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு சட்டம் கொண்டு வாங்க. அவங்க நகையும் வாங்கிக்குவாங்க, அம்மா அப்பா இருந்து வரதட்சணைக்குள்ள காசையும் வாங்கிக்குவாங்க, காரையும் வாங்கிக்குவாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு பிரசவத்தையும் பாத்துக்குவாங்க, அம்மா வீட்டுல உட்கார்ந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுக்குவாங்க. சொத்துலையும் பையனுக்கு பங்கு ஈக்குவல் பங்குன்னு கொடுக்கும்போது அந்த பையன் வஞ்சிக்கப்படுகின்றான். அதுதான் சட்டமா? என்னை பொறுத்த வரைக்கும் அது மிகவும் மிகவும் தவறான ஒரு சட்டம். அப்படி இருக்கக்கூடாது. பெண்களுக்கு நீங்க நகை ஏன் கொடுத்தீங்க, செலவை கழிச்சுட்டு பையனுக்கு நீங்க என்ன செலவு பண்ணீங்க அதையும் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் வர தொகையை தான் நீங்க பிரிச்சு கொடுக்கணும். உதாரணத்துக்கு பெண்ணுக்கு 10 லட்சம் செலவழிச்சிருக்கீங்க, பையனுக்கு 2 லட்சம் செலவழிச்சிருக்கீங்கன்னா அப்போ பெண்ணுக்கு 2 பேருக்கு 8 லட்சம் வித்தியாசம் இருக்கு. பெண்ணுக்கு வரக்கூடிய சொத்தின் பங்கில் அந்த 8 லட்சம் குறைச்சு தான் நீங்க கொடுக்கணும். அதுதான் சட்டம். அனைவருக்கும் சமம்னு சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா இன்றைக்கு அப்படி இருக்கா? இல்ல. இது முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொன்னு, இவ்வளவு வாங்கிக்கிடுவாங்க. இந்த சொத்து பிரிக்கிறதுக்கு முன்னாடியே தாய்மாமன் சீர். தாய்மாமன் சீர் அந்த காலத்துல எதுக்கு செஞ்சாங்க? பெண்ணுக்கு சொத்துல பங்கு இல்லாம சொத்தை அனுபவிக்கிற தாய்மாமன் தான் தங்கச்சியோ அக்காவோ அந்த வசதியான அந்த வீட்டுல போனா ஒரு மரியாதையோட வாழணுங்கிறது அப்பப்ப சீர் சேருது. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு கல்யாணம், உங்களுக்கு செலவும் கல்யாணம் அதிக வச்சு பண்ணி சொல்றாங்க. அதே அளவு படிக்கிறீங்க, இன்ஃபேக்ட் கூடவே படிக்கிறீங்க, அதோட அதிகமாக செலவழிக்கிறாங்க. ஆம்பளை போய் சைக்கிள்ல போனா நீங்க ஸ்கூட்டில போறீங்க. உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க பேரண்ட்ஸ். சாப்பாட்டுல எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. குவான்டிட்டி நீங்க குறை சாப்பிடுவீங்க, அது எந்த வித்தியாசமும் கிடையாது. கல்யாணத்துக்கு உங்களுக்கு அவ்வளவு அள்ளி செலவழிக்கிறாங்க.
அப்போ சொத்துலயும் சம பங்கு வாங்கிக்கிறீங்க. அதுக்கப்புறமும் தாய்மாமா சீர் எனக்கு செய்யணும்னு கேட்டா நான் என்ன மரியாதை அந்தஸ்து என்ன ஆகுது? தாய்மாமா சீல் எனக்கு அது வேணும் இது வேணும், என் பொண்ணு காது குத்து எனக்கு அது செய் இது செய், என் பொண்ணு வயசுக்கு வந்து எனக்கு அது செய், ஏமா நானே கஷ்டப்படுறேன், அதெல்லாம் பத்தி தெரியல. பூந்த வீட்டுல என்ன மரியாதை இருக்கு? நான் ஒன்றை கேட்கல. என் மாமனார் மாமியார் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அவங்க கேட்கறாங்க. இப்படி மாமனார் மாமியார் என்ன நினைப்பாங்க அவங்க கேட்பாங்க. இவ்வளவு கேவலமான ஒரு சமுதாயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு ஆண் மகன் லைஃப் லாங்கா, அப்ப அவனுக்கும் பொண்டாட்டி பிள்ளைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ சட்டம் என்ன இருக்கு? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அப்பாவே நாங்க ஃபுல்லா உறிஞ்சிருவோம், சொத்துலையும் ஃபுல்லா உறிஞ்சிருவோம், இது தவிர தாய்மாமன்னு சொல்லி ஃபுல்லா உறிஞ்சிருவோம். கடைசியில் நீங்க என்ன செய்வீங்க? நான் எதுக்கு செய்யணும்? எங்க அம்மா வீட்டுல நான் உரிமையோட போய் உட்காந்துட்டு வருவேன். அம்மா வீட்டுல போய் உரிமையோட உட்காரிய உன் அம்மா அப்பா பென்ஷன் கிடையாது. அம்மா அப்பாவே அண்ணன் தம்பி காசுல உட்காந்துருப்பாங்க. இந்த அம்மா ஜாமுன் வந்து 1.5 மாசம் வந்து உட்காந்து ₹1 செலவழிக்காது. யார் செலவழிக்கிறா? இப்ப எல்லா கஷ்டங்களும் இதுல ஆண்கள் அனுபவிக்கிறாங்க. அப்ப இதுக்கு நீங்க என்ன ரெமெடி கொடுக்க போறீங்க? நீங்க சொல்லுங்க. இப்படி பெண்கள் பண்றது டாக்ஸிக் ஃபெமினிசம் தான். இதை யாரும் ஏத்து பேசுறது கிடையாது. ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க சும்மா கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆண்மோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னா அதற்கு என்ன ரெமெடிங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும். பிளாட்டண்டா கம்ப்ளீட்டாக தப்பா ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, பார்த்தாலே தெரியுது, நான் கோர்ட் அதை கொடுத்தவங்களையும் ஒரு நடவடிக்கை எடுத்துதான். நீங்க இந்த பையன் இறந்து போயிட்டான், யார் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்குறது சொல்லுங்க? ஒன்னா நடந்துச்சா நடக்கலையா அந்த வீடியோல பார்த்தா நம்ம சொல்றதை விட என்னோட அசம்ஷன்ல சொல்றோம், நார்மல் ஹியூமன் கண்டக்ட். இதுல வெக்கப்பட்டு மரணம் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறான் அப்படின்னா அப்ப நடக்கலன்னு நம்ம நினைக்க முடியும். ஏன்னா தைரியமா அது பண்றவங்க இதுக்கு வெக்கமான சூசைட் பண்ணி இருக்க மாட்டான். அப்போ இதுக்கு நீங்க என்ன ரெமெடி கொடுக்க போறீங்க? ஃபெமினிசமை யாரும் எதிர்க்கவில்லை. பெண்கள் அன்றும் கஷ்டப்படுறாங்க, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கஷ்டப்படுறாங்க. பெற்றோர்கள் வயசாகும் போது நிறைய பெண்கள் என்ன சொல்லிடுறாங்கன்னா அது அண்ணன் தம்பி தான் பாத்துக்கணும். எப்படி வயசான பேரண்ட்ஸை பாத்துக்கிறது கடமை அண்ணனுக்கும் அன்னிக்கும், தம்பிக்கும் தம்பி பொண்டாட்டிக்கும். ஆனா சொத்துல பங்கு மட்டும் இவங்களுக்கு முழுசா வேணும். வீட்டு ஃபுல்லா உட்காந்து அவங்கள பார்த்து எல்லாம் அவங்களோட வயசான காலத்துல அவங்களோட எல்லா காரியங்களும் செஞ்சு கொடுக்கறது அண்ணி அண்ணன் தான் ஆஸ்பத்திரி செலவழிப்பார், அண்ணன் தான் ஆஸ்பத்திரிக்கு போவார், எல்லாம் பண்ணுவார், தம்பி தான் பாதி காசை கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சொத்துல எங்களுக்கு பங்கு வேணும். இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க சொல்லுங்க. இது தவறு இல்லையா? அப்ப பெண்கள் வந்து தங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம தங்களுக்கு எல்லா பெனிஃபிட் மட்டும் வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க, எப்படி தன்னோட பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண வருத்தமா இருக்கும். ஒரு நண்பர் வந்து அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, அந்த நண்பர் சின்ன பக்கத்துல உட்காந்துருக்கு, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பேசுறாங்க, வெரி குட் சார், உங்க பொண்ணு வந்து ஸ்டேட்ஸ் போயிட்டாங்களா, பரவாயில்ல, இப்ப என்ன ஆச்சுன்னா என் வைஃப் போயிருக்கா, நீங்க நான் வந்துட்டேன் சார், நான் இங்க தனியா தான் இருக்கேன், எப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க தனியா பொண்டாட்டி கூட்டு வரீங்க, வைஃப் என்ன சார் பண்றாங்க, அவ போய் ஒரு 4 மாசம் 3 மாசம் உட்காந்துட்டு வருவாங்க, என்ன பண்ணுவாங்க, அப்ப அங்கெல்லாம் பாப்பாங்க. நீங்க வேற சார், 4 மாசமும் போய் என் பேரனுக்கு ஆயா வேலை பாக்குறதுக்கு தான் என் அம்மா போறா. அப்ப அம்மா யார்? அவங்களுக்கு ஒரு ஆயா வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண். அவ வேலையை கூட்டு போயிருவா சார், காலையில சாயங்காலம் வரைக்கும் இவங்க தான் சார் பார்க்கணும். ஏன்னா அங்க நானி வைக்கிறது காஸ்ட்லி. அப்ப அம்மாவை ஃப்ரீயா தூக்கிட்டு உண்மையை உட்கார வச்சிரு. 4 மாசம் ஆச்சு சார், வீட்டை விட்டு சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் தான் என் பொண்ணு என் வைஃப் போயிருக்காங்க, வேற எங்கேயும் போனதே இல்லை. அப்ப தன் பெற்ற தாயார கூட எக்ஸ்பிளாய்ட் பண்ற இன்னைக்கு பெண்கள் ரெடி ஆயிட்டாங்க. அப்ப இதையும் நான் டாக்ஸிக் ஃபெமினிசம் அப்படிங்கிற இதுல தான் சொல்லுவேன். அதுவும் பாருங்க, தான் தாய் தந்தையரை பார்க்கும்போது நிறைய பேர் மருமல் மாமியார் வந்து வீட்டுல உட்காந்து நிறைய மென்னு கண்டுக்க மாட்டாங்க. மாமியார் மருமல் வயசான காலத்துல அங்க இருப்பாங்க, சரி இருந்துட்டு போறாங்க போன்னு விட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா செய்ய போறது வந்து சரி மனைவி தானே செய்யற, ஏதோ இருந்துட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் தன்னுடைய ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய மாமனார் மாமியார் தன் வீட்டுல இருந்து வந்து நிற்கும் போது சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறாங்க சரியாங்கிறது இன்னைக்கு நீ கண் கூட நீங்க நிறைய விஷயங்கள் நீங்களே பாப்பீங்க. உங்களுக்கு நான் போய் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆண் சம்பாதிக்கலாம், ஆனா ஜென்ரலா வீட்டை பெண்கள் தான் நடத்துறாங்கிறதுனால ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேரண்ட்ஸை அந்த வீட்டை விட்டு அவமானப்பட்டு போற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் இவங்களே கிரியேட் பண்ணி அவங்களை துரத்தி விட்டுறாங்க. அப்ப இது வந்து தவறு இல்லையா? இதை நான் டாக்ஸிக் ஃபெமினிசம் என்று சொல்லலாமா சொல்லக்கூடாதுங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்படி ஃபெமினிசம் அப்படின்னு ஒரு தேவையான சப்ஜெக்ட்ல இருந்து வந்து இன்றைக்கு அது எப்படி டெவலப் ஆகி நிக்குது, கம்ப்ளீட்டா 100% நியாயமா இருந்த ஃபெமினிசம் இன்றைக்கு நிறைய இடங்கள்ல குறைஞ்சு டாக்ஸிக் ஃபெமினிசம்னு ஒரு கல்ச்சர் வருது. அப்ப அதுல இருந்து பாதிக்கப்பட்ட ஆண்களையும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களையும் காக்க வேண்டும் ஒரு கடமையும் இருக்கு. இப்ப நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ்னா புருஷனுக்கு இந்த அம்மாவுக்கு பொறுத்த வரலைன்னா என்டையர் சொந்தக்காரங்க மேலேயும் கேஸ் போட்டு அவ்வளவு பெரிய தெருவில் எடுத்து விடுறது, இதெல்லாமே டாக்ஸிக் ஃபெமினிசமோட ஒரு இதுதான். சட்டம் எழுதப்பட்ட காலங்களில் பெண்கள் உண்மையாகவே மிக அடிமையாக இருந்தார்கள். இன்றைக்கு அந்த அளவுக்கு அடிமை இல்லை. அது தமிழகம் ஒரு மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஈக்குவல் ஸ்டேட்டஸை அச்சீவ் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னும் அதே சட்டங்களை வச்சு அதே யாட்சிக்கு வச்சு நீங்க வந்து அளவுகோல் எடுக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தவறு. மாறிய சூழ்நிலைக்கு ஏற்ப சட்டமும் சில சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு வரணும், மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். நடக்கவில்லை என்றால் ஆண்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆண்களை அலைக்கழிக்க கூடாதுன்னு சட்டமும் கொண்டு வரணும். இப்ப டாக்ஸிக் ஃபெமினிசம் அப்படிங்கிற அந்த டாபிக் நம்ம பேசும்போதே உங்களுக்கு தெரியும், ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒண்ணு இருந்து அது டாக்ஸிக்கா மாறிடுச்சுன்னு தான் நம்ம சொல்றோம். அதுக்காக ஃபெமினிசம் இருக்கவே கூடாது, எல்லாமே அழிஞ்சிருச்சா நிச்சயமா கிடையாது. பெண்களுக்கு இன்னும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதான் செய்யுது. பெண் அப்படிங்கிற சில இடங்கள்ல அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ற சட்டம் தேவை. ஆனா அது ரொம்ப தவறாக பயன்படுத்தினால்
அதற்குள்ள பாதுகாப்பு நெறிமுறைகளும் சட்டங்கள்ல இருக்குன்னு தான் சொல்லுது. அப்ப ஃபெமினிசம் அண்ட் டாக்ஸிக் ஃபெமினிசம் தே கோ எக்ஸிஸ்ட்ங்கிற முதல் அக்னாலஜ்மெண்ட் வந்து ஒற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் ஃபெமினிசம் மட்டும்தான் இருக்கு, டாக்ஸிக் ஃபெமினிசம் இல்லை என்று நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதோட விளைவுகள் மோசமாகத்தான் போகும். அப்ப டாக்ஸிக் ஃபெமினிசம் ஒன்று இருக்குங்கிறத முதல்ல அக்னாலஜ் பண்ணி அதை திருத்துவதற்குரிய வழிமுறைகள் என்னங்கிறத பார்க்கணும். எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, கூப்பிட்டது எப்படி திருத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். முனைப்போட திருத்த வேண்டும். இல்லை என்றால் இந்த சமுதாயம் ஒரு அழிவின் பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். மீண்டும் சந்திப்போம்.